நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை தானமா கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும், சில பொருட்கள் எல்லாம் தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானம் அளிக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமாக இருந்தாலும், தானம் கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். சில பொருட்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறைத்திடும் அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தானம் கொடுத்தா நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? இத குடுக்கக்கூடாது, அத குடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. நெறைய பேத்துக்கு அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நடுவுல ஒரு 80ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய 2000 கிட்ஸுக்கெல்லாம் எத கொடுக்கணும், எத கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லவும் நேரம் இல்ல, சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு பிள்ளைங்களும் ரெடியா இல்ல. இன்றைய தலைமுறையினருக்கு நிறைய தெரியறதில்ல. ஏன்னா அவங்களோட டைம் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸு, சோசியல் மீடியா இப்படியே போயிடுறனால நிறைய விஷயங்கள தெரியாம இருக்காங்க. நம்ம தான் சொல்லணும். தானம் கொடு, ஆனா இந்த பொருளெல்லாம் நீ தானம் கொடுத்துறாத அப்படின்னு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வளர்க்கணும். சில பொருட்கள் நம்ம வீட்டு வாசப்படியை தாண்டி செல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தானமாக நாம யாருக்கும் இந்த பொருளை நம்ம கொடுத்துடக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 பொருட்களை எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு தானமா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். அந்த கல்லுப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதுனால அதை தப்பி தவறி கூட நம்ம மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. அடுத்தது கிழிந்த ஆடைகள். துணியை தானம் கொடுக்கலாம். வஸ்திர தானம்ங்கிறது மிக உகந்தது. ஆனா அந்த துணியானது கிழிந்த துணியாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வறுமை நிலை தான் நமக்கு ஏற்படும். அதனால அப்படி கொடுக்கக்கூடாது. அடுத்து விளக்குகள். நம்ம பயன்படுத்தக்கூடிய அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, எந்த விளக்கா இருந்தாலும் சரி, அதை வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. விளக்குல தான் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிறாள். அந்த விளக்கு நம்ம பயன்படுத்தின விளக்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டுல வந்து தெய்வ சக்தி குறைந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூர்மையான பொருட்கள். கூர்மையான பொருட்களான கத்தி, ஊசி, அருவாமனை இந்த பொருளை வந்து தானமா கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோன்னா துரதிர்ஷ்டத்தை அது வரவழைக்கும். இந்த மாதிரி பொருட்களை நம்ம யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்களுக்கு நமக்கும் இடையே பகை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடையில கூட நீங்க போய் பாருங்க, ஊசி வந்து இரவுல வந்து அவங்க வந்து காசுக்கு கேட்டோம்னா கூட தரமாட்டாங்க. அடுத்து பழைய பாத்திரங்கள். நம்ம வீட்டில் பயன்படுத்தாத விரிசல் விட்ட பாத்திரங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. குறிப்பா குடத்தை வந்து தானமா கொடுக்கவே கூடாது. அதனால வீட்டில் வந்து தர்த்திரம் ஏற்படும். அடுத்து துடைப்பம். துடைப்பத்தை வந்து ஒருவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதனால இதை வந்து மற்றவங்களுக்கு தானமா கொடுக்காதீங்க. அடுத்து மணிப்பர்ஸ். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, மணிப்பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ இது மாதிரி நம்ம பயன்படுத்தின பொருட்களை வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கையில அந்த பணம் புழங்குவதற்காக நம்ம வீட்டுல பல வகையான பரிகாரத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். அதற்கு மூல காரணமான இந்த மணிப்பர்ஸை வந்து நம்ம தானமா யாருக்கும் கொடுக்க கூடாது. அடுத்து படுக்கை விரிப்புகள். படுக்கையறை பொருட்களான தலையணை, பாய், படுக்கை விரிப்பு இதெல்லாம் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னு மற்றவர்களுக்கு தானமா கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்தா நம்ம வீட்டுல வந்து தர்த்திரம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலங்கார பொருட்கள். நமது வீட்டு அலங்காரத்திற்காக, வாஸ்து சாஸ்திரத்திற்காக சில பொருட்களை வந்து வாங்கி வச்சிருப்போம். குதிரை பொம்மை, பசு பொம்மை, யானை பொம்மை இது மாதிரி பொம்மையெல்லாம் வச்சிருப்போம். இந்த பொருளை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் நிறைந்த பொருளா இதெல்லாம் நம்ம கருதுவோம் இல்லையா? அதை நம்ம கொடுக்கறப்ப நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னதானம். அன்னதானம் செஞ்சா பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும், பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், அன்னதானம் இடுபவரை வெயில் வருத்தாது, வறுமை தீண்டாது, இறையருள் எப்போதும் துணை நின்று மனசுல மகிழ்ச்சி நிலையாக குடிகொண்டிருக்கும் அப்படின்னு வள்ளலாரே சொல்லி இருக்கிறாரு. ஒருத்தருக்கு பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னே சொல்ல மாட்டாங்க, மன நிறைவு கொள்ளாது. ஆனா சாப்பிடும்போது அந்த சாதத்தை மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. இந்த அன்னதானமானது குறுகிய நேரத்திலேயே அதனுடைய பலனை நமக்கு கொடுத்துடும். தானத்துல சிறந்தது அன்னதானம். அன்னதானம் பண்ணுனா புண்ணியம் கிடைக்கும். ஆனா உணவுல கெட்டுப்போன உணவுகளை தானமா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைமுறையே அது பாதிக்கும். அது மட்டும் இல்ல, வீண் விரயம் ஆய்கிட்டே இருக்கும்.
அதனால எப்பவும் பழைய உணவுகளை தானமா கொடுக்க கூடாது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.